இப்போ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி எந்த தலைப்பில் பண்ணியிருக்கீங்க சார்? இதோட நோக்கம் என்ன சார்? சரி, இது நான் ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார்டு, அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார்டு. அது என்ன இருக்கும், ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம், சப்போஸ் ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க கம்பெனிஸில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிகர் பார்த்தா உடனே ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா எவ்வளோ ப்ராஃபிட், அதை வச்சுட்டு நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆனால் இந்த நம்ம போலீஸ் சர்வீஸில் இது ஒரு சர்வீஸ். இதில் நீங்கள் என்ன வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் மெஜர் பண்ணுவீங்க, என்ன வச்சுட்டு சொல்லுவீங்க அது போலீஸ் நல்லா இருக்கு இல்லாட்டி சரியில்லை, இதை எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு ரீசனாக இருக்கணும். நல்லா இருக்கேன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கணும். இதே மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ் ஒரு நல்லா பண்ணுறாரா, ஒரு நல்ல அதிகாரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்ல போலீஸ் ஸ்டேஷன், அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் ஒரு ஏன்னா இது சர்வீஸில் நீங்கள் எந்த மேஜர் பண்ண முடியாது. ஸோ மேஜர் எப்படி பண்ணோம், அவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணோம், அதுக்காக ஒரு கார்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கார்டு எப்படி பண்ணோம், இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லா இடத்துல இதை இருக்கிறோம், நம்ம போன வருஷம் குற்றம் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் குற்றம் எவ்வளோ இருக்குது, அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வச்சு தான் பார்க்குறோம். அது மட்டும் போலீஸ் சர்வீஸ் கிடையாது. ஸோ போலீஸ் சர்வீஸில் அந்த குற்றமோ பந்தோபஸ்தம் அதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்துலையும் வரும். இது நாங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் 1/3 தான் போட்டிருக்கேன். 1/3 இன்னொரு 1/3 என்ன இருக்கு, மக்கள் போலீஸ்க்கு போகிறாங்க, மக்கள் போகிறாங்க போலீஸ் பார்க்குறக்கு. சப்போஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, யார் ஆஃபீஸர் பார்க்க போகிறீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பெட்டிஷன் கொடுக்குறீங்க, உங்கள் குறைகள் சொல்கிறீங்க, அதில் எப்படி உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க, எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு எப்படி திருப்தி இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபீட்பேக் வாங்குவோம். ஒவ்வொரு பெட்டிஷனர், கம்ப்ளைனண்ட்டு, அப்ளிகண்ட்ஸ் எல்லோரும் அதை வச்சுட்டு ஒரு இது வாங்குகிறோம், இண்டெக்ஸ். இது ஒரு ஃபீட்பேக் வாங்குகிறோம். அது ஒரு ஹோட்டலில் நீங்கள் போவீங்க, சாப்பிட்டு போன பிறகு ஒரு ஃபீட்பேக்கில் இருக்க இது போட்டு அந்த மாதிரி ஃபீட்பேக். ஸோ அது உங்களோட சர்வீஸ் எப்படி இருந்தது அது பார்க்க ஒரு ஃபீட்பேக் அது இருக்கணும். அப்போ தான் தெரியணும் நமக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட் எப்படி அது மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு ஃபீட்பேக். இது 1/3 என்ன இருக்குது, அந்த ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிறது எல்லோரும் மக்கள் அந்த போலீஸ் பற்றி எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ இது வர்றாங்க. ஏன்னா சில பேர் போலீஸ்னு போக மாட்டாங்க, நிறைய பேர் போக மாட்டாங்க. பட் அவங்க ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருக்கணும், ஒரு இமேஜ் ஃபீலிங் இருக்கணும், நல்லா நடக்கிறது இங்கே நல்லா இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லா போலீஸும் ரொம்ப நல்லா இருக்குது, அது ஒரு ஃபீலிங் அவங்க இம்ப்ரெஷன். இந்த மாதிரி 1/3 பண்ணிவிட்டு டோட்டல் மார்க்ஸ் பண்ணுறோம். அதில் 3ல் டிவைட் பண்ணிவிட்டு அதை ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறோம். இதை ஒரு 0 to 1 இண்டெக்ஸ், 0.378, 0.857 லைக் தட். ஸோ இது ஒரு இண்டெக்ஸ் ஆகும். இப்போது இதுக்கு பேட்டர்ன் நான் இந்த பேஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, இது யூஎன்டிபியில் யூஎனில் இந்த ஒரு HDI இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல என்ன சொல்லுவாங்க, இந்த நாட்டுக்கு க்ரைம் ரேட் இன்கம் அதிகமாக இருக்குது, பர் ஹெட் இன்கம் அதிகமாக இருக்குது, அது ரொம்ப டெவலப்ட் கண்ட்ரி, கம்மி இருக்குது, அது டெவலப்ட் இல்லைன்னு சொல்லி இது மாதிரி தான் இருந்தது. இப்போது யூஎனில் என்ன இது பண்ணியிருக்காங்க, HDI இண்டெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் 0 to 1 தான் இருக்கும். ஸோ அதில் இண்டெக்ஸில் இதில் இன்கம் மட்டும் இல்லை, இன்கம் ஒன்லி 1/3 இது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எப்படி உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, லைஃப் எவ்வளோ லாங்காக இருக்கும் அந்த இருக்குது. அண்ட் 1/3 எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் எப்படி இருக்குது. இப்போ அதை சேர்ந்து பார்த்தா சில ரிச் கண்ட்ரிஸ் பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது, பட் டாப்பில் இல்லை. பாக்கி எல்லாம் 2 ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கு. ஸோ இந்தியாவோட பிளேஸ் கொஞ்சம் கம்மி கீழே இருக்குது, 130 அது மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர். அந்த எல்லா கண்ட்ரி இதில் ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கும் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதை ஆட்டோமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட். இதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம்னு பார்த்தா எந்த இடத்துல வீக்காக இருக்கோம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னா சப்போஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் குற்றம் எல்லாம் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். அது ஒரு குற்றம் இருக்குது, அது ஒரு குற்றம்க்கு சப்போஸ் ஜஸ்ட் இதை பற்றி ஒரு 1/3 இது மட்டும் இருக்குங்க. அதே சமயத்தில் மக்களோட பிஹேவியரில் சப்போஸ் யார் சரியாக பண்ணலைன்னா அப்போது சரி அதில் நீங்கள் சரியாக பண்ண, அதில் மார்க்ஸ் கம்மி வருது, நீங்கள் சரியாக பிஹேவ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் என்ன. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுனா இது மாதிரி கம்பேரிசன் வரும். ஒவ்வொரு ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு கம்பேரிசன் வரும், அது நல்லா பண்ணுறோம், அது கம்மியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க ஒர்க் அதிகமாக பண்ணுறதுக்கு அவங்க ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும்.
அப்போ பர்ஃபார்மன்ஸ் கார்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் யாரும் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க சேஃப்டி கிடைக்கும். அதில் ஒரு நல்ல ஹெல்தி ஒரு இது இருக்கும். அந்த கடைசியில் பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்? பப்ளிக்கு கிடைக்கும். ஏன்னா போலீஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னா பப்ளிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி சார் டிஜிட்டலாக பண்ணலாமா இல்லை மேனுவலாக பண்ணலாமா சார்? எப்படி சார்? மேனுவலாக இருக்கும், சில மேனுவலாக இருக்கும், சில டிஜிட்டல் இருக்கும். கடைசியில் என்ன இது பண்ணோம், எல்லாம் இது இருக்கும், ஆன்லைன் தான், கம்ப்யூட்டரைஸ் தான் இருக்கும். அதான் ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும், நீங்கள் ஆன்லைன் தான் ஃபீட்பேக் கொடுக்கணும், ஆன்லைன் ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்போ மக்கள் போய் ஏன்னா இங்கே போலீஸ்ன்னு கொடுத்தா அப்போ நீங்கள் நல்லா போடுங்க அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஆன்லைன் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள், அது கண்ட்ரோல் ரூம் ரெக்கார்ட் ஆகிடும் அப்படியே. ஸோ உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாரோ, எவ்வளோ ஸ்பீட் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அப்படியே நீங்கள் இது பண்ணுங்க, அங்கே ரெக்கார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக். ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இது தலைப்பு என்ன சார்? தலைப்பு என்ன சார்? நீங்கள் இதில் பர்பஸ் என்ன? பர்பஸ் இது டாபிக் சார் நான் கேட்குறது டாபிக் டாபிக்கு போலீஸ் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் இண்டெக்ஸ். போலீஸ் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் இண்டெக்ஸ். அதுதான் போலீஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணோம், அதை ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணி பண்ணுங்க. இதுதான். தேங்க்யூ.